அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் நடக்கணும். அவன் அப்படி வந்தாக்கா கல்யாண பேச்சு முடிகிற வரைக்கும் இந்த பக்கமே அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிடணும். ஓகேவா? கேள்வி வேற கேட்குற, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு. என்னங்க இந்த நேரத்துல சங்கர் யார் கூட இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா? சொல்ல போறியா இல்லையா? ஒருவேளை தூக்கத்துல உளறான் போல் இருக்கு. நீ வேணா மேல போய் என்னன்னு பாரு. இல்லைங்க, என் பிள்ளைக்கு அந்த பழக்கம் கிடையாது. யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நடிக்கிறேன். ஆமா சங்கர், நான் நடிக்கிறேன். அப்படித்தானே உங்க அம்மா சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். மேடை மேல நான் ஆடும் போதும் செலங்கோலி எழுப்பும் போதும் அபிநயம் பிடிக்கும் போதும் நான் நடிக்கலைன்னா அது முழுமை ஆகாது சங்கர். கலை உலகத்துக்கு வந்தாலே நம்ம நடிச்சுதான் ஆகணும். எப்படி அமையும் இல்ல எப்படி அமையும்னு கேக்குறேன். முதல்ல வந்த மாப்பிள்ள மட்டும் என்னவா, இப்ப வரப்போறவன் எந்தெந்த தகுதியில இருக்கிறானோ அதை விட மேலதான் அவனும் இருந்தான். அவனையே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டான்னா இப்ப வரப்போறவன் ஏமாத்துறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகத்திலேயே பிறந்து வளர்ந்தவனி இல்லைன்னா என் மேல ஆசைப்பட்டு இருப்பியா? சந்தேகம் வந்துருச்சான். சந்தேகம் அப்படி என்ன சந்தேகம் உனக்கு? பெரிய மன்மதராஜனாச்சேன்னு உனக்கு கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தைய என் அண்ணன் இன்னமும் சொல்லி காமிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாம் என் தலை எழுத்து. மறுபடியும் அந்த வெக்க கேட்ட ஏன் கலறிட்டு இருக்கீங்க? டேய் மனோகரு, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் உமா வேண்டாம் வேண்டான்னு சொல்றான்னா இந்த அத்தையை விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு இல்லைன்னு தான்டா அர்த்தம். நீ வேணா பாரு. டேய் கடைசியில உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் காலில் வந்து விழத்தான் போறா. நீ வேணா பாருடா, அப்ப காமிக்கிறேன் இந்த அபிராமி யாருன்னு. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா. சொல்லுடா. ஒருவேளை முன்ன வந்து உமாவை பார்த்துட்டு போனால டாக்டர் சங்கர், அவனே மறுபடியும் உமாவை பார்க்க வரானோ? எனக்கு என்னமோ அப்படிதாம்மா தோணுது. ஏண்டா மனோகர், ஏற்கனவே பார்க்க வந்த மாப்பிள்ளைய உமா வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் திரும்ப வந்து எதுக்காக பார்க்கணும்? இது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸா? மாசம் மாசம் ரினியூல் பண்ற மாதிரி வந்துட்டு போறதுக்கு? ஏதோ நடக்கிற கதை என்னென்னு பேசுவியா, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்க. ஏண்டா மனோகரா, நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்டா. நேரடியா மறுபடியும் வந்தா எங்க மரியாதை இல்லாம போயிடுமோன்னு மறைமுகமா அந்த ஞான சௌந்தரி மூலமா அவங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ? ஆமாப்பா, அம்மா சொல்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குப்பா. நீ என்னப்பா சொல்ற? நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்பீலே கிடையாதுரா. அப்பா, வர வெள்ளிக்கிழமை நான் மாமா வீட்டுக்கு போக தான் போறேன். நான் அங்க போய் மாமாக்கு கூட மாட வேலை செய்ய தான் போறேன். நீ மட்டும் இல்லடா, நீ போறதா இருந்தா நானும் உன் கூட வருவேன். போன தடவை தான் ஏதோ கூப்பிடாம விட்டாரு. இந்த தடவை அலையாத விருந்தாளியா நாம போய் எல்லா வேலையும் செய்வோம். யாரு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நாங்க இருந்துதான் தீரணும். அம்மா நீ நீங்க எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இந்த வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? வர அங்க நடக்கிற கூத்த நானும் வந்து வேடிக்கை பார்க்கத்தானே போறேன். போதும். ரகு, கமலாவுக்கும் நிம்மிக்கும் பரீட்சை முடிஞ்சிடுச்சு. இன்னும் லேட் பண்றது சரியில்லை. நம்ம மேலேயும் தப்பு இருக்குடா. வீடேறி வந்த வேதகிரிய நான் தான் மரியாதை இல்லாம பேசி அனுப்பிட்டேன். அதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆக வேண்டியதை பாருப்பா. எப்ப கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் ரெடின்னு சொல்லு. அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு என் உடம்பு கூசுதுமா. என் மேல வேதகிரி ரொம்ப கோவமா இருக்காரு. நான் எதை சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் கண்டுபிடிக்கிறாருமா. இதுக்குள்ள நான் போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த பேசினா அவர் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல. வேண்டாமா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. ஆமாமா, அண்ணன் சொல்றதா கரெக்ட். போதும். கதிர் அவங்க அப்பாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் நம்மள ஏன் அவசரப்படணும்? நம்ம கெஞ்சினா அவங்க ரொம்ப மிஞ்சுவாங்க. ஆமாண்ணா, கொஞ்ச நாள் பொறுத்துக்குவோம். கதிரோட அப்பாவே இத பத்தி உங்ககிட்ட கேட்பாரு. நீங்களே போய் கேட்டா கொஞ்சம் பிகு பண்ணதான் செய்வாரு. அண்ணா, கதிர வர வச்சு நான் வேணா பேசவா? சிச்சி, அது தப்புடி.
பெரியவங்களுக்கு தெரியாம கதிரை வரவழைச்சு பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. எதுவா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட தான் பேசணும். ம் சரிம்மா. எனக்கு கொஞ்சம் சட்னி போடு. தட்டு கொடு. ஆ. அண்ணா ம்? அண்ணா ஒரு விஷயம்ண்ணா. ம். கதிர் கமலாவை கூட்டிட்டு போன விஷயம் அவங்க அப்பாக்கு தெரியக்கூடாது. கதிர் அவங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட வெளியூர் போயிருக்கிறதா சொல்லிருக்கான். அப்புறம் கமலா தான் கதிரோட மனசை கெடுத்துட்டதா அவங்க அப்பா கோவப்படுவாரு. அவர் இப்பவும் கோவமா தான் இருக்காரு. நீ சொல்ற மாதிரி அவரே அந்த பேச்சு எடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு தோசை வைக்கட்டுமா? ம் போதும் போதும். இத பாரு கமலா, நீ கதிருக்கு ஃபோன் பண்ற வேலையோ அவன் உனக்கு ஃபோன் பண்ற வேலையோ இருக்க கூடாது. அவன் உன்னை தேடி வந்தான்னா நிச்சயம் முடியற வரைக்கும் இந்த பக்கமே அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிடணும். சரியா? வீடேறி அவர் வந்துட்டா நான் என்னமா செய்யறது? வெட்டிடு. அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடக்கணும். அவன் அப்படி வந்தாக்கா கல்யாண பேச்சு முடிகிற வரைக்கும் இந்த பக்கமே அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிடணும். ஓகேவா? கேள்வி வேற கேட்குற, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் ஒன்னால தானே. அண்ணா ஆ? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவ கேட்டதுல தப்பு இருக்கிறதா எனக்கு படவே இல்ல. கமலாவை மறக்க முடியாம இருக்கிற கதிர் இங்க வராம கண்டிப்பா இருக்கவே மாட்டான். காலேஜ் டேஸ்லயே வந்தவன். இப்ப அவன் வந்தான்னா நீங்க சொல்ற மாதிரி விரட்டி அடிச்சா காரியம் தான் கெட்டு போகும்னா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணா. கதிர் இங்க வந்தான்னா அவனை வர வேண்டான்னு சொல்லி நான் அனுப்பிச்சிறேன். ஆமாப்பா, ஏற்கனவே அவன் இங்க வந்தப்போ நான் தான் அவனை கேவலமா பேசி அனுப்புனேன். இப்ப அப்படி அவன் மேல கோவப்படுறது சரியா வராது. நிம்மி சொல்ற மாதிரி இதமா பேசிதான் அனுப்பணும். ஏய் சாப்பிடேண்டி. சரி சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சரி கண்ணா. ஏய் என்னங்கடி ரெண்டு பேரும் பாக்குறீங்க? இனிமே உங்க அண்ணன் என்ன சொல்றானோ அதுபடிதான் கேட்கணும். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. சாப்பிடு. ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன்ப்பா. என் வீட்டுக்கார அம்மாவை ஏதோ பேசிட்டானா. அவன் யாருக்கிட்ட பேசுறோம்னு தெரியாமலே பேசிட்டான். அதுக்காக அவன் மேல கோபப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி விடு, யாருக்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாம பேசிட்டாப்புல. ஆமாப்பா, ஆள் தெரியாம அவகிட்ட பேசிட்டான். என்னது, அதுக்காக அந்த ரவுடி தண்டிக்கணுங்கிறியா? அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி சரி, எல்லாம் சரியா போயிடும். வச்சிடறேன். ஏங்க போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்னவா? அன்னைக்கு நீ கோயில்ல சித்ராவை திட்டினீல, அங்க நடந்தது சொன்னாரு. அவர் தான் கடைசியில் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சாராம். என்ன பேச்சு பேசினா அவன்? அவனை சும்மா விட்டதே தப்பு. அப்பவே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். நீ மட்டும் என்ன யோகியமாவை நடந்துக்கிட்ட? லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி நீ அப்படி பேசுனதும் தப்பு தான். ஒரு எக்ஸ் கலெக்டரோட சம்சாரம் மாதிரியா நீ பேசியிருக்க? உன்னால வர வர அந்த பாஷை நானும் கத்துக்கிட்டு பேச வேண்டியதா போச்சு. அப்பா, ஏன்பா அம்மாவை சும்மா தட்டுறீங்க? அடே, அம்மா சின்ன வயசுல இருந்தே அப்படி பேசி பேசி பழகிட்டாங்க. என்னமோப்பா, நீங்க பேசுறத விட அம்மா பேசுறதுதான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் ஏய், மா, என்னடா இது? சும்மா இருங்கப்பா. மா 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 அம்மாவுக்கு என்னவா? மா அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? அம்மா மேல ரொம்ப அக்கறை. மா, நான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மா, கேக்குறேன்ல, சொல்லுங்கம்மா. இத பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சமானது நீ ஒருத்தன் தாண்டா. ஆனா அம்மா கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு பேசாம போயிட்ட பத்தியா? இப்ப என்ன கொஞ்சல் வேண்டி கிடக்கு. சாரிம்மா, கோச்சுக்காதீங்கம்மா.
எனக்கு கோவம் வர மாதிரி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக சாப்பிடாம கூட போயிடுவியா? மாத்தி மாத்தி ஊட்டிக்கவங்க போல் இருக்கு. அம்மா மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். இந்தா அம்மா என்ன சும்மா வாடா, 10 மாசம் சுமந்து பெத்தவடா நானு. இதே எத்தனை வாட்டிமா சொல்லுவீங்க? நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, என்ன மன்னிச்சிடுங்கம்மா ப்ளீஸ்மா. இந்தா என் பிள்ளைக்கு கோவம் வந்தாலும் என்ன பார்த்த உடனே இறங்கிடுவான்னு தெரியும். அட பாவீங்களா. இந்தா ஆக்கட்டு வாய் தர. ஆ. டேய் உனக்கு பிடிச்ச நெய் தோசை சட்னி சாம்பார்லாம் வச்சிருக்கேன், வயிறார சாப்பிடு. இந்தா நல்லா சாப்பிடு. ஆக்கட்டு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சாப்பிடாம இப்படி உடம்புக்கு எடுத்துக்காதடா. நீ வளர்ற புள்ள, நல்லா சாப்பிட்டு தானே நல்லது. இந்தா ஆக்கட்டு. சாங்கலடா சாமி. என்னடா டேய் என்ன இருங்க. எனக்கு எதுக்கு நான் அப்புறம் சாப்பிடுறேன். சொல்றத கேளுங்கம்மா. நான் ஊட்டி விட்டா தான் நீங்க ஒழுங்கா சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடு. இந்தா ஆத்தாளும் புள்ளையுமா மாறி மாறி ஊட்டிக்கிறீங்க. நான் ஒருத்தங்க பசியோட இருக்கிறதே யாருக்கும் தெரியலையா? அம்மா அப்பா இன்னும் சாப்பிடலையா? டேய் அவர் கிடக்குறாரு, பசிச்சா தானா எடுத்து போட்டு சாப்பிடுவார். நீ சாப்பிடுற. இந்தா வாய் தர. கட்டு. டேய் நீயாவது கொஞ்சம் ஊட்டுறா. டேய் இந்தாங்கப்பா. அம்மா ஐயோ ஆசையா வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. இந்தாங்க ஆக்காட்டுங்க. அல்வாமா. டேய் ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலா வர வச்சேம்மா. ஏ சங்கரு, அல்வாவுக்கே அல்வா குடுக்குறியாடா? அப்பா இந்தாங்கப்பா. சித்ரா சித்ரா where are you? எங்க இருக்கு சித்ரா? நீ எங்க இருந்து பேசுற? come on tell me சித்ரா. சொல்லு சித்ரா, சொல்லு. சொல்லுங்கறல எங்க இருந்து பேசுற? என்னங்க இந்த நேரத்துல சங்கர் யார் கூட இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா? சொல்ல போறியா இல்லையா? ஒருவேளை தூக்கத்துல உளறான் போல் இருக்கு. நீ வேணா மேல போய் என்னன்னு பாரு. போ. இல்லைங்க என் பிள்ளைக்கு அந்த பழக்கம் கிடையாது. யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். என்னடா வாங்க. கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவன்னு எங்காவது போய் பஞ்சாயத்துல பில் கலெக்டர் ஆயிருக்கலாம். சித்ரா where are you now? எங்க இருக்கு சித்ரா come on talk. பேசு சித்ரா. come on tell me where are you? சித்ரா எங்க இருக்க? come on சொல்லு சித்ரா. எங்க இருந்து பேசுற நீ? இப்போ ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசுறேன். என்னது ஏர்போர்ட்டா? இத்தனை நாள் நீ எங்க இருந்த? எங்க போன? எனக்கு மனசு சரியில்லை சங்கர், அமைதி தேவைப்பட்டது. ஐ நீட் பீஸ். என்ன மன்னிச்சிடுங்க சங்கர். கொடைக்கானல் தான் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். நேரா வீட்டுக்கு தான் போறேன். ஓகே சித்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேல? ஓகே சித்ரா ப்ளீஸ் உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் சித்ரா. உன்னை நான் முதல்ல பார்க்கணும். நான் இப்ப நேரம் உங்க வீட்டுக்கு வரேன். உனக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுல இருப்பேன். ஓகே சங்கர். ஓகே சித்ரா. ஓகே நான் வந்துடுறேன். பெரிச்சாலி மறுபடியும் பரன் மேல ஏறிடுச்சு. அவன் பெரிச்சாலி இல்ல, பொறுமைசாலி. என்ன காரியம் பண்ண சித்ரா? நான் இருக்கும்போது
நீ எப்படி இந்த முடிவுக்கு வரலாம்? என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு நீ ரொம்ப தூரம் போற அளவுக்கு எப்படி சித்ரா உனக்கு மனசு வந்தது? நீ எடுத்த முடிவு உனக்கே நல்லா இருக்கா? அப்ப நான் உனக்கு வேண்டவே வேண்டாமா? வேண்டாங்க. என் மகன் சங்கருக்கு அந்த சிரிக்கியோட தொடர்பு வேண்டவே வேண்டாம். என் மகன் எப்போ என் கூட தான் இருக்கணும், என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். எந்த சக்தியாலையும் என் பிள்ளைய என்கிட்ட அதை பிரிக்கவே முடியாது. பிரிக்கலையே. உங்க அம்மா கிட்டே உங்களை பிரிக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்ல. எனக்கு இந்த உலகத்துல யாரும் வேண்டாம் சங்கர். நீங்க போதும். நீங்க மட்டும் இருந்தா போதும். ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க நினைக்கிறது பாவம் ராஜாமணி. ஏன் ஒரு ஆணுக்கு ஆண் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாதா? நீ போகக்கூடாதுன்னு சொன்னா மட்டும் அவன் போகாம இருக்க போறானா? ராஜாமணி, சந்தேகம் உண்டாகிறது வேற, ஆனா நாம்பளா உண்டாக்கிக்கிறது வேற. நீ சந்தேகப்படல, சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிற. நீ உன் மகன் சங்கர் நல்லது சொன்னா கட்டாயம் கேட்டுக்குவான். கேட்க மாட்டேன் சித்ரா. எங்க அம்மா மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் உன் நட்பை இழக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன். நான் விரும்புறது உன்னோட அற்புதமான நாட்டியத்தை. அதுக்கு குறுக்கீடா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்ன தடுக்க முடியாது. இது சத்தியம். சத்தியத்தை தூக்கி உடம்புல போடுங்க. தாய்க்கு மிஞ்ச சத்தியம் உலகத்துல இருக்கா? என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கொஞ்சம் நான் கொலாவனா எவ்வளவு பாசமா இருக்க மாதிரி நடிச்சான். என்ன நல்லாவே ஏமாத்துறான். அவ மட்டும் இல்ல, அவனை மயக்கி வச்சிருக்காளே அந்த சிரிக்கி, அவளும் நல்லா நடிக்கிறா. நடிக்கிறேன். ஆமா சங்கர், நான் நடிக்கிறேன். அப்படித்தானே உங்க அம்மா சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். மேடை மேல நான் ஆடும் போதும் செலங்கொள்ளி எழுப்பும் போதும் அபிநயம் பிடிக்கும் போதும் நான் நடிக்கலைன்னா அது முழுமை ஆகாது சங்கர். கலை உலகத்துக்கு வந்தாலே நம்ம நடிச்சுதான் ஆகணும். ஆனா கலை உலகத்துக்கு வந்தாலே இந்த சமூகமே பெண்களை கேவலமா தான் பாக்குது. பெண்களை ஒரு கேலி கூத்தாக்குறாங்க. ஆடினாலும் தப்பு, பாடினாலும் தப்பு, நடிச்சாலும் தப்பு. ஆண்களும் இதே கலை உலகத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த சாபம் வந்து சேருது? சேர்ந்ததுல என்ன தப்புன்னு சொல்ற ராஜாமணி? சித்ராவோட சங்கர் சேர்ந்தது தப்புன்னா நீ உன் மகனை சந்தேகப்படுறேன்னு அர்த்தம். அவன் பரிசுத்தத்தை சேர்த்து சந்தேகப்படுறேன்னு அர்த்தம். இது வரைக்கும் சித்ரா அவளோட திறமையால தான் முன்னுக்கு வந்திருக்கிறாளே தவிர சங்கரால என்ன பெருசா லாபம் அடைஞ்சிட்டாவா? இதுவே வேறொரு பொண்ணா இருந்திருந்தா சங்கர்கிட்ட இருக்கிற பணம், பொருள், நகை, நட்டுன்னு எவ்வளவோ அடிச்சிருக்க முடியும். ஏன் இவனையே சேர்த்து அபகரிச்சிருக்க முடியாதா? சமயத்துக்கு உதவன ஒரு கடவுளாத்தான் இவனை அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. தட்ஸ் ஆல். அதுக்காக அந்த பொண்ணோட மனசை நோகடிக்காத. நோகடிச்சதுனால தான் சங்கர் கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி நானும் போனேன். ஆனா என்னை காணாம நீங்க ரொம்ப அவஸ்தைப்படுவீங்கன்னு தான் திரும்பவும் நான் இங்க ஓடி வந்திருக்கேன். ஓடி போனவ அப்படியே ஓடி போய் தொலைஞ்சிருந்தானா நான் கும்பிடுற சாமிக்கு 1000 தேங்காய் உடைச்சிருப்பேன். திரும்பி வந்துட்டாளே, அவ வந்த உடனே என்னமா ஓடுறான் பாருங்க இவன். இவனுக்கு அல்வா ஊட்டலைங்க, அல்வா கொடுத்துட்டு போறான். இந்த லட்சணத்துல அவளுக்கு சப்போர்ட்டா நீங்க வேற பேசுறீங்க. இனிமே பேச்சு எடுத்தீங்க நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஆமா மாறட்டும் சித்ரா. அம்மா எப்படி வேணாலும் மாறட்டும். யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும். யார பத்தி நான் கவலைப்படல. எங்க அம்மா உன் வீடு தேடி வந்தாங்க, கோயில்ல வந்து கலாட்டா பண்ணாங்க, என்ன கூட திட்டினாங்க. ஆனா நம்ம நட்பை கொச்சப்படுத்தி பேசுறாங்களே, அதத்தான் என்னால தாங்க முடியல சித்ரா. தாங்க முடியல எங்காவது போய் முட்டி மோதிக்க ராஜாமணி. அதுக்காக எப்ப பார்த்தாலும் சித்ரா சித்ரான்னு அவ ஞாபகமாவே இருந்துகிட்டு இருக்காத. இது உனக்கு வெக்கமா இல்ல? சங்கர் பேரை சொல்றதை விட சித்ரா பேரை தான் நீ அதிகமா உச்சரிச்சிட்டு இருக்க. சொல்லுவாங்க, இந்த சாமி கும்பிடுறவனை விட சாமியை திட்டவன் தான் சாமியோட பேரை அதிகமா உச்சரிச்சிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி இருக்கு. நீ இப்படியே இருந்த கடைசியில உனக்கு சித்ரா பைத்தியம் தான் பிடிக்க போகுது. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. பிடிக்கும் சித்ரா. உனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் சம்மதிச்சேனா